ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடை கச்சடா ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுவும் என்னோட வெர்ஷனில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே நம்மளால் இது செய்ய முடியுங்க. இது கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது எக் முட்டையோடையும் செய்யலாம், முட்டை இல்லாமல் செய்யலாம். நான் இன்றைக்கி முட்டையோடு செஞ்சு காட்டியிருக்கேன். முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்சியில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது மைதா மாவு. நீங்கள் கோதுமை மாவு கூட இது நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு கூட மஞ்சத்தூள், ஏலக்காய் தூள், பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு கூட ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா எண்ணெய் சூடு பண்ணி சிம்லேயே வச்சு பொரிச்செடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நீங்கள் நல்லா பொரிச்செடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு லைட் ஸ்வீட்டாக, ரொம்ப திகட்டாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.